வெல்கம் டு லேர்னிங் மேக்ஸ் ஒயிட் போர்டு யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் 2020 அதில் கேட்கக்கூடிய உளவியல் பகுதி சைக்காலஜி பகுதி ஆவில் கேட்கப்படும் 30 வினாக்கள். இந்த வகை வினாக்கள் வினாயன் 51 முதல் வினாயன் 80 வரை கொஷின் பேப்பரில் இருக்கும். வாங்க நம்ம ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். பாம்பே என்பதை MY என்று எழுதினால் தமிழ்நாடு என்பதை எந்த குறியீட்டில் எழுதலாம்? ஓகே, முதல் கொஸ்டின். பாம்பே என்பதை MY என்று அதாவது 3 MY என்று எழுதினால் தமிழ்நாடு என்பதை எந்த குறியீட்டினால் எழுதலாம்? ஓகே, பாம்பே அப்படிங்கிறத எழுதிக்கலாம் BOMBAY. ஓகே, அது எப்படி MY அப்படின்னு எழுதுறாங்கன்னு நமக்கு தெரியணும். ஓகே, அப்போ அதான் நம்ம தமிழ்நாட்டை எப்படி எழுத முடியும்னு சொல்ல முடியும். ஓகே, இங்கே எத்தனாவது இடத்துல இருக்குது? 3வது இடத்துல இருக்குது. ஓகே, எத்தனாவது இடத்துல இருக்குது? 3வது இடத்துல இருக்குது. அடுத்தது ஒய் எத்தனாவது இடத்துல இருக்குது? 6வது இடத்துல இருக்குது. ஓகே, 3 லெட்டராக இருக்கிறத அதை எழுதுறாங்க. ஓகே, அப்போ அடுத்தது வர எடுத்து 3 ஆட் பண்ணோம்னா 6 வரும். அடுத்தது ஒய், அதுக்கப்புறம் அப்படியே ரிவேர்ஸில் 3 போனால் மறுபடியும் மறுபடியும் வந்தால் ஒய். MY. இதே மாதிரி தமிழ்நாட்டை 3 லெட்டராக எழுதணும். ஓகே, தமிழ்நாடு TAMILNADU. ஓகே, ஃபஸ்ட்டு 3வது லெட்டர் என்ன இருக்குது? ஓகே, அடுத்தது 3 லெட்டர் ஆட் பண்ணோம்னா 1 2 3 N. ஓகே, அடுத்தது 1 2 3 U. ஓகே, அப்போ MNU. ஓகே, MNU எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி, MNU. ஓகே, பாம்பே என்பதை 1வது கொஸ்டின் பாருங்கள். பாம்பே என்பதை MY என்று எழுதினால் தமிழ்நாடு என்பதை எந்த குறியீட்டில் எழுதலாம்? பாம்பே எப்படி MY எழுதினாங்க? 3 லெட்டர் பாம்பேலேருந்து சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. 1 2 3 M, அடுத்தது 1 2 3 ஒய், அதே மாதிரி மறுபடியும் 1 2 3 M, மறுபடியும் ஒய். அதே மாதிரி தமிழ்நாட்டை எழுதணும். தமிழ்நாட்டில் 1 2 3 3ல் M, அடுத்தது 1 2 3 N, அடுத்தது 1 2 3 U. ஓகே, அப்போ MNU ஆப்ஷன் பி. ஓகே, தமிழ்நாட்டை எப்படி எழுதலாம்? MNUன்னு எழுதலாம். 2வது கொஸ்டின் போகலாம். 2வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு காய்கறி வியாபாரி 40 கிலோ வெங்காயத்தை 360 ரூபாய்க்கு வாங்குகிறார். ஓகே, 40 கிலோ வெங்காயத்தை 360 ரூபாய்க்கு வாங்குகிறார். ஓகே, அப்போ வாங்கிய விலை எவ்வளவு? 360. ஸோ வாங்கிய விலை. ஓகே, வாங்கிய விலை 360. ஓகே, இப்போ விற்ற விலையை பார்க்கணும். அவர் 1 கிலோ 11 ரூபாய்க்கு என்ற விலையில் 36 கிலோவை விற்றார். ஸோ அப்போ 36 கிலோவை 11 ரூபாய்க்கு ப்ளஸ்ஸு மீதி எத்தனை கிலோ இருக்கும்? 4 கிலோ இருக்கும். 4 கிலோ இன்ட்டு 4.50 விற்கிறாரு. இதுதான் இப்போ விற்ற விலையாக எனக்கு வந்துடும். ஓகே, ஸோ 36 கிலோவை 11 ரூபாய்க்கும் மீதி 4 கிலோவை ஏன்னா டோட்டலாக 40 கிலோ வாங்குறாரு. அப்போ 40 கிலோ வாங்கிய விலை 360. 40 கிலோ விற்ற விலை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 40 கிலோ விற்ற விலை இது ரெண்டையும் பெருக்கி கூட்டினோம்னா எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 414. ஓகே, 36 இன்ட்டு 11 கூட்டல் மீதி இருக்கிற 4 கிலோ. அந்த 4 கிலோவோட விலை மீதி உள்ள விற்ற 1 கிலோ 4.50 ரூபாய் என்ற விலைக்கு விற்றால் அவருக்கு கிடைக்கும் கண்டிப்பாக லாபம் தான் கிடைக்கும், நட்டம் கிடைக்காது. இது கொஷினை குழப்பறதுக்காக இப்படி கொடுப்பாங்க. லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை காண்க. கண்டிப்பாக எனக்கு என்ன தான் கிடைக்கும்? லாபம் தான் கிடைக்கும். ஓகே, ஏன்னா 414 வந்துருச்சு எனக்கு விற்ற விலை. வாங்கிய விலையோட விற்ற விலை அதிகமாக இருந்துச்சுன்னா எனக்கு லாபம் தான் கிடைக்கும். ஸோ இப்போ லாபம் கண்டுபிடிக்கணும். லாபம் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது? வாங்கிய விலை மைனஸ் வாங்கிய விலை இல்லை, விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை. அது அடக்க விலைன்னு கூட சொல்லுவாங்க. டிவைடட் பை அடக்க விலை. அடக்க விலை என்னன்னு சொல்லலாம்? வாங்கிய விலைன்னு கூட சொல்லலாம். இப்போ வாங்கிய விலை என்ன? எனக்கு 316 தெரியும், விற்ற விலை 414 தெரியும். ஸோ 414 விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை 360, அதாவது அடக்க விலை, டிவைடட் பை 360. ஓகே, இப்போ என்னது? கண்டிப்பாக மேக்ஸ் தான். மைனஸ் பண்ணும். மைனஸ் என்ன? 54 டிவைடட் பை 360 இன்ட்டு 100. ஏன்னா லாபம் சதவீதம். 1 ஜீரோக்கு 1 ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இப்போ இது 4 போடலாமா? இது என்ன? I2, இது 18. ஓகே,
அதுக்கப்புறம் ஓவர் 18 18 18 54 3 இன்ட்டு 15 3 இன்ட்டு 5 15%. ஓகே, அப்போ லாபம் என்ன எனக்கு 15%. எப்படி போட்டேன்னு தெரியுதா? அவங்க வந்து டைரெக்டாக எந்த விலையும் கொடுக்காம, அதாவது வாங்கிய விலை மட்டும் டைரெக்டாக கொடுத்துட்டு விற்ற விலையை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 36 கிலோவுக்கு வந்து 11 ரூபாயினும், அடுத்து மீதி இருக்கிற 4 கிலோ வந்து 4 ரூபா 50 காசுன்னு விற்றா எனக்கு வந்து லாபமாக நட்டமானு கிடைக்கும் பார்க்கணும். அதில் என்ன சதவீதம்னு கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிச்சா எனக்கு என்ன ஆன்சர் இருந்துச்சு? ஆப்ஷன் சி 15%. எப்படின்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? ஈஸியான சம்மு 15% ரெண்டாவதுக்கு. ஓகே, அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள். தொடரில் அடுத்த வரும் எண்ணை காண்க. என்ன தொடர்? 4 7 12 19 28 கொடுத்துருக்கிறது எழுதுங்க. 4 இருக்குது, அடுத்தது 7, அடுத்தது 12, அதுக்கப்புறம் 19, அதுக்கப்புறம் 28. 4க்கும் 7க்கும் என்ன டிஃப்ரென்ஸு? 3. 7க்கும் 12க்கும் 5, 12க்கும் 19க்கும் 7, 19க்கும் 28க்கும் எத்தனை டிஃப்ரென்ஸு? 19 28. ஓகே, 19க்கும் 28க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ 19 - 28 என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 9. ஓகே, 3 2 5 7, அதுக்கப்புறம் 2 கூட்டா 9. இதே கூட 2 கூட்டுங்க, +2 போட்டால் என்ன? 11. ஸோ 28 கூட்டல் 11 என்னன்னு பாருங்கள். 28 கூட்டல் 11 ஆன்சர் 39. 39 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. ஓகே, இந்த கணக்கு எப்படின்னு ஈஸியாக புரிஞ்சுதா? தொடரில் அடுத்து வரும் எண்ணை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா கழிச்சு அது கூட 2 2 ஆட் பண்ணுறாங்க. ஓகே, 4க்கும் 7க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 3. அதுக்கப்புறம் 2 அப்படியே ஆட் பண்ணும்போது 5 வரும். 7 5 12, 12 7 19, 19 9 28, 28 கூட்டல் 11 39. ஓகே, ஈஸியானது தான். தொடரில் அடுத்த வரும் எண்ணை காண்க. 4 7 12 19 28 கேள்விக்குறி. அப்போ என்ன லாஜிக் இது? கழிச்சு அதை கூட 2 2 ஆட் பண்ணாவே ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? கொஸ்டின் பாருங்கள். 4வது கொஸ்டின். மாங்காய் பழம் உருளைக்கிழங்கு டேஸ். ஓகே, மாங்காய் பழம். ஓகே, மாங்காய் பழம் மாங்காய் காயிலர் தான் வரும். அப்போ உருளைக்கிழங்கு எங்கேருந்து வரும்? வேர். அதான் வந்து படத்திலே கொடுத்துருக்கேன் பாருங்கள். வேர்ல இருந்து தான் உருளைக்கிழங்கு வரும். ஆப்ஷன் ஏ. மாங்காய் பழம் உருளைக்கிழங்கு வேர். அவ்வளோதான். அடுத்தது 5வது கொஸ்டின் பார்க்கலாம். 5வது கொஸ்டின் பாருங்கள். 52 சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு சீட்டுக்கட்டு எடுக்கப்படுகிறது. அதில் ராணியாக இருக்க நிகழ்தகவினை கண்டுபிடி. ஓகே, இப்போ N(s) கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டினா என்ன? N(e) டிவைடட் பை N(s). ஓகே, டோட்டல் ஈவெண்ட்டு நமக்கு என்ன பாசிபிள் ஈவெண்ட் அதுதான். ஓகே, இப்போ டோட்டல் ஈவெண்ட் N(s) பார்க்கலாம். N(s) அப்படின்னா ஒரு சீட்டுக்கட்டில் எத்தனை சீட்டுக்கட்டு இருக்கும்? 52 சீட் இருக்குமா? ஓகே, ஒரு சீட்டுக்கட்டில் எத்தனை சீட் இருக்கும்? 52 சீட் இருக்கும். ஏன்னா 4 வகையான கார்டு இருக்கும், ஒவ்வொரு வகைக்கும் 13 கார்டு. அப்போ 4 × 13 52. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நமக்கு டாஸ்க்கு? ராணி இருக்கணும். அப்போ மொத்தமாக எத்தனை ராணி இருக்கும்? இங்கே பாருங்கள். டைமண்டில் ஒரு ராணி, கிளவரில் ஒரு ராணி, ஹார்டினில் ஒரு ராணி, ஸ்பேடில் ஒரு ராணி. அப்போ எத்தனை ராணி? 4 ராணி. அப்போ N(e) எத்தனை எனக்கு? 4. ஓகே, இதுக்கு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4 டிவைடட் பை 52. ஒரு நாள் 4, 13 நாள் 52. ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 1/13. ஆப்ஷன் டி 1/13. அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 52 சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு சீட்டுக்கட்டு எடுக்கப்படுகிறது. அதில் ராணியாக இருக்க நிகழ்தகவினை கண்டுபிடி. ஓகே, என்ன ஃபார்முலா நிகழ்தகவுக்கு? N(e) டிவைடட் பை N(s). ஓகே, N(s)னா என்ன? டோட்டல் இது டோட்டல் பாசிபிள் ஈவெண்ட்டு. நமக்கு தேவையான ஈவெண்ட்டு தான் N(e). ஓகே, N(s) கூறுவெளின்னு சொல்லுவாங்க தமிழில். அது வந்து 52. ஏன்னா 52 சீட்டு இருக்கும் ஒரு சீட்டுக்கட்டில். நமக்கு தேவை என்ன? ராணியை மட்டும் எடுக்கணும். 4 ராணி இருக்கும். அப்போ 4 டிவைடட் பை 52 1/13. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? 6வது சம் பாருங்கள். 12 சுருக்கெழுத்தாளர்கள் இருக்காங்க. ஓகே, 12 சுருக்கெழுத்தாளர்கள் 100 பக்கங்களை 5 மணி நேரத்தில் தட்டச்சு செய்கின்றார்கள். ஓகே, 100 பக்கங்களை 5 மணி நேரத்தில் வந்து டைப் பண்ணிட்டாங்க. அப்போது 6 சுருக்கெழுத்தாளர்கள் 20 பக்கங்களை எத்தனை மணி நேரத்தில் தட்டச்சு செய்வார்கள்? ஓகே, கொஷின் ஈஸி தான். இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிறது பர்சன்ஸ். ஓகே, பி நல்லா எழுதிக்கிறேன். பி சொல்யூஷன், பி அப்படிங்கிறது பர்சன் இன்ட்டு ஹெச் அப்படிங்கிறது ஹவர்ஸ் டிவைடட் பை ஒர்க்கு எத்தனை பேஜ் பண்ணுறாங்க. ஓகே, அதே மாதிரி
இங்கே வந்து P2 போட்டுக்காங்க. P2 இன்ட்டு H2 டிவைடட் பை W2. ஓகே, W2 இது எல்லாமே இங்கே 1 1 1. ஓகே, இப்போ பாருங்கள் P1 அப்படிங்கிறது முதல் இதில் கொடுத்துருக்கிறது முதல் சென்டென்ஸ் இந்த புள்ளி வரல இருக்குல்ல அது வரல இருக்கிறதெல்லாம் P1 H1 W1. P1 அப்படிங்கிறது பர்சன் 12 பேர். ஓகே, எத்தனை பேர் 12. ஓகே, 12 போட்டுக்கிட்டாச்சு. அடுத்தது ஹவர்ஸு அது எத்தனை 5 மணி நேரம். ஓகே, 5 மணி நேரம் அது 5 போட்டுக்கிட்டாச்சு. டிவைடட் பை எத்தனை பேஜ் அடிக்கிறாங்க 100 பேஜ். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு ரெண்டாவது டாஸ்கில் என்னது 6 பர்சன் எத்தனை மணி நேரம் நமக்கு தெரியாது அது எக்ஸு. ஆனால் எத்தனை பக்கம் 200 பக்கம். அவ்வளோதான், ஈஸி. இதுக்கு மேலே என்ன பண்ணும் 1 0 1 0 1 0 1 0. அதுக்கப்புறம் 1 2 2 3 2. ஓகே, அதுக்கப்புறம் 1 3 3 4 3 12. அப்போ 4 × 5 எக்ஸ் ஈக்குவல் டு 4 × 5 4 5 எத்தனை 20 20 ஹவர்ஸ். என்ன கண்டுபிடிக்கணும் ஹவர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன ஆன்சரு ஆப்ஷன் டி 20 மணி நேரம். ஓகே, 12 சுருக்கெழுத்தாளர்கள் 100 பக்கங்களை 5 மணி நேரத்தில் தட்டச்சு செய்தால் 6 சுருக்கெழுத்தாளர்கள் 20 பக்கங்களை 20 மணி நேரத்தில் தட்டச்சு செய்வார்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 7வது கொஸ்டின் பாருங்க. ஒரு வியாபாரி கடிகாரத்தை ரூ 1024க்கு விற்பனை செய்தால் 20% நட்டம் ஏற்படுகிறது. அப்போ கடிகாரத்தின் அடக்க விலை என்ன? நமக்கு தெரியும் நஷ்டம் என்னது ஃபார்முலா நஷ்டம் which is equal to அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை டிவைடட் பை அடக்க விலை. ஓகே, இப்போ அடக்க விலை எவ்வளோ எனக்கு தெரியாது எக்ஸ் மைனஸ் விற்ற விலை 1024 டிவைடட் பை அடக்க விலை எனக்கு தெரியாது. ஓகே, அப்போ 20% நஷ்டம். அதனால் இங்கே நஷ்டத்தில் இங்கே போட்டுக்கணும். ஏன்னா நஷ்டம் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலாவே நஷ்டம் பர்சன்டேஜ் விச் இஸ் ஈக்குவல் டு அடக்க விலை மைனஸ் விற்ற விலை டிவைடட் பை அடக்க விலை. இப்போ இதை அடிக்கலாமா 1 20 20 20. ஓகே, அப்போ 1/5 விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு மைனஸ் 1024 டிவைடட் பை எக்ஸு. ஓகே, இப்போ இந்த எக்ஸ் இங்கேயும் இந்த 5 இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். குறுக்கு பெருக்கல் இது இங்கே போகும். ஓகே, அப்போ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 5x மைனஸ் 1024 × 5 அது எவ்வளோ 5120. ஓகே, இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம். அப்போ 4x ஆயிரும். ஏன்னா இந்த எக்ஸ் இங்கேயும் இந்த நம்பர் வந்து இங்கேயும் கொண்டு வந்துட்டேன் நான். ஓகே, அப்போ இந்த 5120 அப்படியே தான் இருக்கும். அப்போ ஒரு எக்ஸ் மட்டும் எனக்கு என்னது 5120 டிவைடட் பை 4 விச் இஸ் ஈக்குவல் டு 1280. 1280 ரூபா வந்து என்னது அடக்க விலையா வாங்குறாரு. ஆனால் விற்ற விலை எனக்கு 1024 தான். அப்போ நட்டம் எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. அப்போ ஆப்ஷன் பி 1280. 1280 தான் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அடக்க விலை. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 8வது கொஸ்டின் பாருங்க. இன்று வெள்ளிக்கிழமை எனில் 60 நாள் கழித்து அடுத்த நாள் என்ன? இன்று வெள்ளிக்கிழமை 60 நாள் கழித்து வரும் நாள் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இன்று வெள்ளிக்கிழமையா? இதுக்கு எப்படி ஈஸியான ட்ரிக்னா 60 7ஆல் வகுங்க. ஏன் 7ஆல் வகுக்கிறோம்? ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் 7 நாள். 7 நாள் மட்டும்தான் அந்த டே ஆர்டரில் இருக்குது. ஓகே, இப்போ 1 7 7 8 7 56 8 7 56 மீதி மிச்சம் 4. இந்த நாளை வெள்ளிக்கிழமையோட கூட்டுங்க. அப்போ நான் வெள்ளிக்கிழமை தான் ஸ்டார்ட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னது சனி அடுத்த நாள் வரும், அது 1. அடுத்து ஞாயிறு 2வது நாளாக வரும். 3வது நாள் திங்கள் வரும். 4வது நாள் என்ன வரும் செவ்வாய். செவ்வாய் இருக்கான்னு பாருங்கள் ஆப்ஷனில். செவ்வாய் ஆப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே செவ்வாய் தான். செவ்வாய்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இன்று வெள்ளிக்கிழமை எனில் 60 நாள் கழித்து வரும் அடுத்த நாள். ஓகே, 60 7ஆல் வகுக்கணும். வகுத்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஏன் வந்து 7ஆல் வகுக்கிறேன்? ஏன்னா ஒரு வாரத்தின் நாட்கள் எத்தனை 7. ஓகே, இதுதான் ஈஸி. அப்புறம் ரிமைண்டர் தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, ரிமைண்டர் அதுதான் முக்கியம். ரிமைண்டர்னா என்னென்னா தமிழில் மீதி. ஓகே, மீதி வரும் நாட்களை கொஷினில் கொடுத்துருக்க நாட்களோட கூட்ட வேண்டும். கொஷினில் என்ன நாள் கொடுத்துருக்காங்க? வெள்ளிக்கிழமை. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 9வது கொஸ்டின் பாருங்கள். பின்வருவற்றுள் விடுபட்ட இடத்தில் வரும் நிலையை காண்க. விடுபட்டனா ஃபஸ்ட் இடம் கேப்பு. ஃபஸ்ட் இடம் கேப்பா அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 14 என்னு கொடுத்துருக்கான். ஏபிசிடியில் 14வது எழுத்து வந்து என்னு. ஓகே, ஏபிசிடியில் 14வது எழுத்து என்னு. அதுக்கப்புறமேட்டு 11வது எழுத்து கே. என்ன பண்ணுறாங்கன்னா இதிலிருந்து 3 சப்ராக்ட் பண்ணிட்டாங்க, 3 கழிச்சிட்டாங்க. அப்போ 11. இதிலிருந்து 3 கழிச்சா என்ன வரும் 8. 8வது இடத்துல என்ன இருக்கும் ஹெச்.
ஹெச்ல இருந்து 3 போயிருச்சுன்னா 5, 5ல் என்ன இடத்துல இருக்கும் இ. ஓகே, இப்போ 5ல் 3 போயிருச்சுன்னா 2, 2வது இடத்துல என்ன இருக்கும் பி. அப்போ என்ன வரும் B2. ஓகே, B2. ஈஸியான கொஷின். பின்வருவற்றுள் விடுபட்ட இடத்தை காண்க, இல்லைன்னா விடுபட்ட நிலையை கண்டுபிடி. N14. ஓகே, 14வது லெட்டர் வந்து N. ஓகே, 14வது லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா N. அதுக்கப்புறம் 3 3ஆக குறைச்சிட்டு வராங்க. அப்போ 3 3ஆக குறைச்சிட்டு வரும்போது 5லிருந்து 3 போயிடுச்சுன்னா 2, 2வது இடத்துல என்ன இருக்கும் பி. ஆப்ஷன் பி, B2. ஓகே, 10வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் தொகுப்பில் வித்தியாசமாக இருப்பது ஸ்கார்பியோ, ஜெமினி, லியோ, வைரஸ். ஓகே, இது எல்லாமே ராசி. ஆப்ஷன் 1 2 3 எல்லாமே ராசி. ஆனால் டி மட்டும் என்னது, அது ஒரு நோய்க்கிருமி. அப்போ அதுதான் மாறுபட்டு இருக்கிறது. ஸ்கார்பியோ அப்படிங்கிறது என்னது, விருச்சக ராசி. ஜெமினி அப்படிங்கிறது மிதுனம். லியோ அப்படிங்கிறது கன்னி. அப்போ இது மூணும் ஒரே லாஜிக்கில் இருக்குது. வைரஸ் மட்டும் நோய்க்கிருமி அப்படிங்கிறதுனால கீழ்காணும் தொகுப்பில் வித்தியாசமாக இருப்பது வைரஸ். ஆப்ஷன் டி. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.